படம் நல்லா அவர் படம் மாதிரி தெரியுதா இல்ல வேற மாதிரி தெரியுதா? பசங்க அவருனா பசங்க தான். சோ அதனால பசங்களை கூட்டிட்டு வந்து பாக்குற மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா. என்ன கதை சொல்லிருக்காங்க? மெயினா சம்மரை வந்து என்ஜாய் பண்ற மாதிரி குழந்தைங்க. கதை சுருக்கமா சொல்ல என்ன இருக்கும்? அப்படி இல்லை நீ பாருங்க பார்த்து. எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு பிடிச்ச சிவகார்த்திகேயன் படம் தெரியுமா உனக்கு? அந்த பையன் ரொம்ப கான்பிடென்டா இருந்தான். அவனால சைக்கிள்னால வைக்க முடியும். அந்த கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஒரு நல்ல படம், குழந்தைகளுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற படம். அது இந்த கிராமத்து கதையோட சேர்ந்து ஒரு இங்க சிட்டியோட இருந்த கிராமத்துல இருந்து நல்லாவே ரீச் ஆகும் நினைக்கிறேன். சின்ன வயசுல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்காரு. என்ன கதை சொல்லிருக்காங்க? சின்ன வயசுல அது எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்களோ அது கிடைக்குது. அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பா. குரங்கு படம் குரங்கு படம்லாம் அது ஒரு சைக்கிள் குழந்தை வந்து ஆசைப்படுது. அவங்க அப்பாவுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட முடியல, சைக்கிள் ஓட்டு கத்துக்குது. ட்ரை பண்றான் எண்ட் ஆஃப் த டே வந்து அவன் நம்பிக்கை வந்து சொல்லாது. ஒரு சேலஞ்ச். அப்பா வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது, பையன் வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அதை எப்படி இது பண்றாங்க அப்படின்ற. அப்பா கத்துக்க கொடுக்கல, அவனே கத்துக்கிறான். அப்பா எப்பயுமே சைக்கிள் ஓட்ட தெரியாம நடந்தே போயிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துக்கும். பட் பையன் அதை மாத்திரான் அப்படின்றதான். சிவகார்த்திகேயன் படம் ஆரம்பத்துல இருந்து தெரியுதா? இல்ல அப்படி இல்ல, இது முழுக்க டேரக்டரோட படம். ஏன்னா அவரு சப்போர்ட் பண்ணிருக்காரு, அவர் ஒரு ப்ரொடியூசரா சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு. அந்த அப்படி பார்த்தா நம்ம எஸ்கேனாவோட உழைப்பு இதுல பின்னாடி தெரியுது. எனக்கு பிடிச்ச சீன் வந்து கோயில்ல வந்து சத்தியம் பண்ற சீன். அப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு கனெக்ட் ஆகுது. ஃபுல்லா நல்லாவே ஃபேமிலியோட வாங்க. சம்மருக்கு சூப்பரான ஒரு படமா இருக்கும். பெரியவங்களா இருந்தா கூட அவங்களுடைய சின்ன வயசு சைக்கிள் ஓட்டி பழகுது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும். சூப்பரா இருக்கும். குரங்கு படம் நீங்க படம் பாத்தீங்க சார்? நல்ல படம். நல்லது எப்படின்னா, நல்ல படம்ன்றது நம்ம தமிழ்நாட்டுல மருமகள் இருக்கும்போது சைக்கிள்ன்றது பெரிய விஷயம், கார் பெரிய விஷயம், சைக்கிள் பெரிய விஷயம் போது இந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் நம்ம வீட்டு விளையாடும் போது, வெளியில வரும்போது கிராமங்களில் ஒரு சைக்கிள்ன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. ஜாலியா இருக்கிறது, விளையாடுறது, திருடுறது, தோட்டத்துக்கு போறது, வர்றது, பசங்களை சேர்றது, விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய குண்டு விளையாடுறதா இருக்கும் இல்ல. அது மாதிரி இடத்துல சைக்கிள்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபிளைட் மாதிரி டச் பண்ணி பார்க்க ஒரு ஃபீல் இருக்கு. அது மாதிரி போது அதை வச்சு எடுத்த படம். அது வாழ்வியான படம் தான். அது எல்லாரும் கனெக்ட் ஆகும், எல்லாரும் பாக்குற மாதிரி படம். ஒரு சிட்டியில் இருக்கவங்க பெரியவங்க கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணிருப்பாங்க. பசங்க அதை மிஸ் பண்ணிருப்பாங்க. சரி நம்ம லைஃப்ல அங்க இருக்கு. ஆமா, நான் அதான் சொன்னேன். நான் சின்ன வயசுல எங்க அப்பா வச்சிருப்பாரு, சைக்கிள் வச்சிருப்பாங்க. அவர் ஓட்டுவாங்க, போவாங்க, விட மாட்டாங்க. வெளியில நான் போவேன். அப்புறம் சொல்லி கொஞ்சமா ஆச்சுன்னா ஒரு சில பொய் சொல்லி இது பண்றது. அதே அப்படியே எனக்கு நான் அப்ப என்ன சொன்னேன், 90s கிட்ஸ். அந்த டயத்துல எனக்கு அப்ப நிறைய சைக்கிள் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச சீன் என்ன? நடந்த மாதிரியே இருக்கும். சைக்கிள் இந்த கேங்கா போவாங்கல்ல, ஒரு படம் பாருங்க, நீ பாருங்க. கேங்கா போவாங்க. நான் மாதிரி கேங்கா போய் பிரச்சனை ஆகி ஒரு பையன் ஒரு எக்ஸ்ட்ரீமா டெத் வரைக்கும் போய் அந்த பையன் காப்பாத்தினோம். அதுல வீட்டுல சண்டை வந்துருச்சு. அது அந்த விஷயம் டிராவல் எனக்கு சம்பவம் கனெக்ட் ஆச்சு. ஆமா கனெக்ட் ஆச்சு. அதுக்கு சரி போய் அப்புறம் எல்லாரும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டா வந்தாங்க. அது மாதிரி இதுல வந்து கடைசியில பையனுக்கு சைக்கிள் வாங்கி தருவாரு. அந்த பையனோட அப்பா பையனுக்கான விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா குட்டி பசங்க, அவரு காளி வெங்கட் சார் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த அம்மா, அந்த குடியார கேரக்டர் வந்தவர், சைக்கிள் மிலிட்டரி மேனா இருக்கட்டும், ஓனரா இருப்பாரு. அவங்க அதாவது வாழ்வா இருக்கு. நீங்க பாருங்க. இது என்னன்னா, இது வந்து ஒரு அதே எஸ்கே சார் தான் வாங்கியிருக்காருன்னு பார்க்கும்போது அப்ப தெரியுது. இது எல்லாருமே தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு நல்ல படம். சூப்பரா உங்களுக்கு எஸ்கே சாரோட படம் தானே உங்களுக்கு நல்லா தெரியுதா? டேரக்டரும் கேமராமன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அது ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஒரு சின்ன கூட ஒரு சைக்கிள் ஓட்டி ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் நல்லா வாழ்வில் இல்லங்க படமான்னு சொல்றது நல்லா அந்த மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, உள்ள போய் பாருங்க. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் நடிச்சா எந்த சீன் நடிச்சா நல்லா? இல்ல சார், அவரு இதுல ஆக்ட் பண்றதுக்கு எதுவும் இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல. இது வந்து ஒரு சீன் அவர் படம் நடிச்சா ஒரு அப்பா பண்ணிருக்கலாம், பையனுக்கு அப்பா பண்ணிருக்கலாம்.